ஒரு கூரை கொட்டாயில ஆரம்பிச்ச ஒரு கோயில் இப்ப தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அம்மன் கோயிலா இருக்குன்னா உங்களால நம்ப முடியல. யார் எந்த பொண்ணு வேணாலும் இந்த கோயிலுக்குள்ள புந்து அர்ச்சனை பண்ணலாம். டெய்லியும் வேற வேற பெண்கள் தான் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நீங்க போனாலும் பார்க்கலாம். இப்படிப்பட்ட கோயில உருவாக்கின பங்காரு அடிகளரோட இந்த கோயில் உருவானதுக்கான வரலாறு, அவருக்கு இந்த கோயில் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு தோணிச்சு பாத்தீங்கன்னா அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன். இவர் சின்ன வயசுல தூங்கும் பொழுது அவர் மேல வந்து பாம்பு வந்து விளையாடுவாங்க. அது வழக்கமாவே நடந்துட்டு இருந்திருக்கு. சோ அவருக்கு பயமும் கிடையாது, பாம்பு அவரை ஒண்ணும் பண்ணாதாமா. தங்கச்சி இறந்துடுறாங்க. இறந்து அந்த பொண்ணை புதைச்சி இடத்துல போய் அவர் தினமும் உட்காந்து அங்க சோகமா உட்காந்துட்டு இருப்பாராமா. அப்ப அவருக்கு தாகம் எடுக்கும்போது அவர் தண்ணி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து அம்மன் அவருக்கு தண்ணி கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது. அந்த ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது 1966 அவர் மேல சாமி இறங்கி இந்த ஊரை நான் காக்க போறேன், இந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் நான் காக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான விஷயத்தையும் பண்றாரு. என்னன்னா அங்க இருந்த ஆரத்தி தட்டை அப்படியே ரெண்டா வளைக்கிறாரு. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு தட்டு, அதையே ரெண்டா வளைக்கிறாரு. 1960 அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வேப்ப மரத்துல பால் வடியுது. அந்த பால் ரொம்பவே இனிப்பா இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் 1966 அதே வேப்ப மரத்தில ஒரு சுயம்பு அம்மன் சிலை கிடைக்குது. அந்த சிலையை பார்க்கறதுக்காக இந்த அடிகளார் இருக்கிற இடத்துல இருந்து உருளத்தனம் அந்த இது போட்டிருப்பாங்களா உருளத்தனம் அப்படியே போட்டுக்கிட்டு அந்த சிலை கிட்ட போறாரு. 1967 அப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன கொட்டாய் போட்டு அந்த சுயம்பு அம்மனை வச்சு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இவர் அருள்வாக்கு சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த இடம் அருள்வாக்கு பீடமா மாறுது. அதுக்கப்புறம் அம்மன் சிலையும் வடிக்கப்பட்டு மூலோரா வைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்க கீழேயே அந்த சுயம்பு அம்மன் சிலையும் வைக்கப்படுது.